இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவபால என்ன அவ்வளோ கெட்டவனா? அவன் அதை விட மோசமானவன், நம்பிக்கை துரோகி. சரி, எதனால? உனக்கு தெரியாதா? சரி, வீரா கழுத்துல அவளோட பெர்மிஷன் இல்லாம தாலி கட்டிட்டான், அதான உன் பிரச்சனை? எனக்கு புரியல. என் விஷயத்துல நீ என்ன செஞ்சியோ அததான் வீராவுக்கு சிவபாலனும் பண்ணிருக்கான். இப்போ உனக்கு மட்டும் ஏன்டா இவ்ளோ கோவம் வருது? எப்பவுமே நீ ஒன்னு சொல்லுவியே, நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா அதுல ஒரு காரணம் இருக்கும்னு. அது உனக்கு மட்டும் இல்ல, எல்லா மனுஷங்களுக்கும் அது பொருந்தும். மொத்த குடும்பத்து மேலையும் பாசமா இருந்தவன், அத்தான் அத்தானு உன் காலையே சுத்தி சுத்தி வந்தவன், எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணணும்? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. அதான் சைக்கோ ரேப் பண்ணா அப்படின்னு கௌதம் பத்தி சொன்னானே. அவன் அள்ளி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொல்றது உண்மையா இருந்தா நீ என்ன பண்ணுவ? அவன் சொல்றது உண்மை கிடையாது. சப்போஸ் உண்மையா இருந்தா நீ பண்ண வேண்டிய ஒரே காரியம் சிவபாலன் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த வேலையை கூட நீ பார்க்க வேண்டாமா? சரி, அவனுக்கு அவ்வளோ அக்கறை இருந்தா வந்து கல்யாணத்தை மட்டும் நிறுத்திக்கலாம்ல. எதுக்கு வீராகத்தில் தாலி கட்டின? இப்படி தாலி கட்டி தான் நிப்பாட்டணுமா? கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன் கட்ட மாட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்தில் தாலியை கட்டி என் கழுத்து அறுத்தாங்களா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவ? நீ மட்டும் நான் லவ் பண்ண கார்த்திகோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல நீ எனக்கு தாலி கட்டல. அதுக்கு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அந்த கார்த்திக் கெட்டவன், உன்னை ஏமாத்துறான்னு நீ சொன்னல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணன்னு சொன்ன. ஆரம்பத்துல நான் உன்னை நம்பல, ஆனா கடைசியில நீ சொன்னது உண்மையா இருந்ததுல. ஞாபகம் இருக்கா உனக்கு? Do you remember சண்முகம்? அன்னைக்கு நான் கேட்டப்போ என்ன சொன்ன நீ? என் மேல உனக்கு லவ், அதுவும் சின்ன வயசுல இருந்தே லவ்னு. ஆனா சிவபாலனுக்கும் வீராவுக்கும் நிச்சயம் லவ் எல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் நீ சொன்ன மாதிரி அவன் தாலி கட்டினான் சொல்லு? நீ செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத, ஆனா நீ நினைக்கிறது மட்டும்தான் சரிங்கிற அதே பிடிவாதத்தோட இரு. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ சண்முகம், அந்த கௌதம பத்தி சிவபாலன் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னு வெய்யே, உன்னை விட சிவபால ரொம்ப நல்லவன். சார்வாய், என்னது இது? திரும்ப திரும்ப அறிவு கேஸ் வேலையே பார்த்துட்டு இருக்கீங்க. எத்தனை வாட்டி தான் அதை படிப்பீங்க? எத்தனை தடவை இதை திரும்ப திரும்ப படிச்சாலும் இந்த கேள்விக்கு பதிலே இல்லையா? எல்லா ஆங்கிள்லயும் அறகுறையாவே இருக்க. நாம இன்னும் விசாரணைய ஆரம்பிக்கல சார்வால். இப்போதைக்கு இந்த அறிவை நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். ஜட்ஜா கிட்ட கஸ்டடி கேட்டு அப்புறமா விசாரணை பண்ணலாம். நீர் எதுவும் பர்சனலா பேசி பாத்தீரா? பேசாமையா? அவரு பேச்ச கேட்டா ரொம்ப வெளிப்படையா பேசுற மாதிரி தான் இருக்கு. கொலை செஞ்சிருந்தா நிச்சயமா குற்ற உணர்ச்சி மனசுல இருக்கும்ல. ஆனா அவர் அப்படி எதுவும் இல்லாம ஓப்பனா பேசுறாரு. எனக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. வேற ஒருத்தனா இருந்தா போலீஸ் முறையில விசாரிக்கலாம். ஆனா இவன் ரத்னாவோட புருஷனா போயிட்டான். ஒருவேளை அவன் தப்பு பண்ணலன்னா என்னையா பண்றது? அதான் என் கை வைக்க யோசனையா இருக்கு. நீங்க என்ன கை வைக்கிறது? தன்னைத்தானே தண்டிச்சுக்கிறார் சார்வால். என்னையா சொல்லுது இரு? பச்சை தண்ணி கூட பழுல படல, கேட்டா எதுவும் வேணாங்கிறாரு. ஒரு மனுஷன் இம்புட்டு நேரமா பட்னி கிடப்பாக? யோ, இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டீரா? எங்க இருக்கான்? போய் கூட்டு வாயா. சரிங்க சார்வால். சந்தர்ப்ப சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப உன் மேல சாட்சிகள் பலமா இருக்குயா. அவளை நீ லவ் பண்றதா சொல்லி ஏமாத்திருக்க. அத அவ எதிர்த்து போலீஸுக்கு போய் உன்னை உள்ள வைக்க சொல்லி ட்ரை பண்ணிருக்கா. அந்த ஆத்திரத்துல நீ அவளை குத்தி கொலை பண்ணிட்ட. சிம்பிள். கேஸ் கரெக்டா உட்காருது பாரு. அதே நேரம் நீ சொல்றது உண்மையானே வச்சுக்குவோம். அந்த கொலைய நீ செய்யலனே வச்சுக்குவோம். ஆனா இங்க எதுவுமே
ஒட்ட மாட்டேங்குதே. நாங்க கேட்க வேண்டிய கேள்விய இப்பதானே நீயே கேட்ட. சார், நானும் நேத்துல இருந்து திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்தாலும் எந்த பதிலும் எனக்கு கிடைக்கல சார். சார், நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லியா? சார், என் மொபைல் யார்கிட்ட சார் இருக்கு? அதுல மாலதியோட நம்பர் இருக்கு சார். அதை வச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க சார். அவளோட ஹிஸ்டரி என்னங்கிறத விசாரிங்க. அவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தா? தானா தான் வந்தாளா, இல்ல அவளை யாராச்சும் இங்க அனுப்பி வச்சாங்களா? அவ எதுக்காக என்ன டார்கெட் பண்ணா? நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் இந்த கோணத்துல விசாரிங்க சார். என்ன நம்புங்கன்னு நான் இதை சொல்லல சார். ஆனா அந்த மாலதி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் சார். அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ப்ளீஸ் சார். மாலதியோட சிடிஆரை செக் பண்ணி பார்த்தேன். அப்படின்னா கால் ஹிஸ்டரி மாமா. யார் யார்கிட்ட இருந்து அவளுக்கு கால் வந்திருக்கு, யார் யாருக்கெல்லாம் அவ கால் பண்ணிருக்கான்ற விவரம் தான். ஏன் மருமோன ஏதாவது துப்பு தெரிஞ்சுதா இதுல? ஆமா மாமா. சம்மோ, இந்த அவ பேசின கால் ஹிஸ்டரி எல்லாம் நோட் பண்ணிருக்கேன், நீயே பாரு. இல்லை, அதுல என்ன இருக்குன்னு முதல்ல சொல்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வெங்கடேஷ் கிட்ட தான் பல தடவை கால் பண்ணி பேசியிருக்கா. அந்த நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்கு. அதை முதல்ல நம்ம விசாரிக்கணும். அது மட்டும் இல்ல, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வைஜெயந்தி மேடத்துக்கு 4-5 தடவைக்கு மேல மாலதி பேசியிருக்கா. அந்த நம்பரை மட்டும் நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன். இப்ப என்னல சொல்ல வர? அந்த அம்மாவுக்கு இதுல ஏதாச்சும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கியா? சம்மோ, இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்கும் வர முடியாது. யோசிச்சு பாரு. கல்யாண மண்டபத்தில் வச்சு நாம தானே மேடமை கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் வெங்கடேஷ் மாலதி விஷயத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? ஆமா, ஏற்கனவே எனக்கு தெரியும், நானும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி அவங்க விசாரிக்கிறதுக்காக கூட வைஜெயந்தி மாலதிக்கு கால் பண்ணி பேசியிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க பெரிய அதிகாரி, அவங்களெல்லாம் நம்ம விசாரிக்க முடியாது. இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட்னு பார்த்தா ஒன்னே ஒண்ணுதான், மாலதிக்கும் வெங்கடேஷ்க்கும் எப்படி கனெக்ஷன் ஆச்சு. இந்த இடம் தான் யோசிக்கக்கூடிய இடம். மொத்தத்தில் அறிவு சொல்றதை வச்சு பார்த்தா அந்த மாலதி ஒரு மர்மமான பொண்ணாவே இருக்கா. இல்லை, அவளை பத்தின டீட்டெயில் ஸ்கூல்ல இருக்கும்ல, ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பா. எல்லாமே வச்சு பார்த்தாச்சுல, எல்லாமே டூப்ளிகேட். போலியா? போலியா? அப்படின்னா இது எல்லாமே ஒரு நாடகமா?